friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு காசி அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற அளவு பூசணிக்காவை துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். துருவுறப்பவே தண்ணி விட்டு வரும், பட் அதை நம்ம இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் அடியில வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டு அதுக்கு மேல துணி வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணி சுத்தமா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க அல்வா கிண்டுறப்ப அதிகமா தண்ணி விட்டு வரும். ஸோ இப்போ நம்ம வடிச்ச தண்ணியும் நம்ம கீழே ஊற்ற போறது கிடையாது. நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா ஸ்குவீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த துருவி இருக்கிற பூசணிக்காவோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய போயிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காவை இதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு பூசணிக்காய் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு கூடவோ இல்லை குறைவோ வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில், அதாவது சிம்மில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த நெய்யில் பூசணிக்காய் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கலருக்கு குங்குமப்பூ தான் சேர்த்துக்க போகிறோம். குங்குமப்பூவை கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவில் கொஞ்சமாக வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதுவே நல்லா பிரைட் கலர் கிடைக்கும். அதை சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா பம்கின் நல்லா வெந்து வந்துடும். சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். பாருங்கள், தண்ணியும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். சாஃப்ரான் கலரும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், பட் ஒரு 4 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்ப தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிரும். ஒரு 4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கலாக எடுத்து காமிக்கும், அதுக்காக தான். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சைடில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அதை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அல்வா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அல்வா நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு முந்திரி பருப்பு வறுத்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில். இப்போ இதை எப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா நல்லா அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு அப்படியே மிக்ஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்க, இப்போ சுத்தமாக பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இப்படி கிளறி விடுறப்ப சுத்தமாக ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்வாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். பூசணிக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால அடிக்கடி இந்த காசி அல்வா நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். ரொம்பவே முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், நெய், சர்க்கரை, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு ஏலக்காய் பொடி வாசனை பிடிக்கும்னா அது சேர்த்துக்கலாம். பட் எனக்கு அது பிடிக்காதனால அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போ நம்ம சுகர் ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணுறதுனால லைட்டாக கேரமலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 4 ட்ராப் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி சுத்தமாக பாத்திரத்தில் ஒட்டாதப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு நுரைச்ச மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நமக்கு சூப்பர் டேஸ்டியான காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அல்வா கூட. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.